வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரி பிரச்சனையில் ஒட்டுமொத்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் போராட்டம் அப்படின்னு நடிகர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. நடிகர்கள் இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கவே இல்லை, எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லலை. கன்னட நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா நேற்று முன்தினம் விவசாய சங்கங்கள் சொல்லியிருந்தாங்க. நேற்று சங்கம் கூடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? பொதுவாகவே ஒரு விஷயம் தன்னியல்பாக ஒரு தன்னெழுச்சியாக ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க அம்சம். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அந்த மாதிரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடுகளை எடுப்பது, அரசனுடைய செயல்பாட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவிப்பது, இது ஒரு பகுதி. இதை நம்ம இயல்பாகவே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாகவே என்ன நடந்திருக்குன்னா, தமிழகத்தில் இந்த தென்னிந்திய நடிகர்களை ஒட்டி, அதுவும் குறிப்பாக தமிழ் நடிகர்களை ஒட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களை ஒட்டி இந்த மாதிரியான நீங்களே இதை பற்றி ஒரு கருத்து சொல்லலை அப்படின்னு அவர்களை எதுக்கு முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று எனக்கு திருப்பி எனக்கு ஒவ்வொரு சமயம் இந்த பிரச்சனை வரும்போது எனக்கு புரிவதே இல்லை. ஏன்னா நீங்கள் யாரும் ஒரு மருத்துவர் குழுவை போய் கேட்பதில்லை, யாரும் ஒரு பொறியாளர்கள் குழுவை போய் கேட்பதில்லை. ஆனால் திருப்பி நடிகர்களை பற்றி மட்டும் போய் நீங்கள் ஏன் இதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கலை, நீங்கள் ஏன் இதை பற்றி ஒரு நிலைப்பாடு எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இது என்ன அடிப்படையில் எங்கே போய் முடியும் அப்படின்னா, இது தனிநபர் விமர்சனங்களில் போய் முடியும், தனிநபர் தாக்குதல்களில் போய் முடியும். அவர்கள் இதை செய்தார்கள், இவர்கள் அதை செய்தார்கள், நீங்கள் அதை செய்யவில்லை. அதாவது இது உண்மையாகவே அவர்கள் தன்னியல்பாக தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது என்பது வரவேற்கத்தக்கது. அதை ஏற்றுக்கொள்வது என்பது எந்த விதத்திலும் சிக்கல் அல்ல. ஆனால் அதை வலிந்து அவர்களை பேச வைக்க வேண்டும், அவர்களை ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்க வேண்டும். அவர்களை இதில் ஒரு இது எதுக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஒரு சைக்காலஜிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நடிகர்கள் என்பவரை ஏதோ ஒரு பெரிய தேவதூதர்கள் போலவும், அவர்கள் இதில் ஏதோ ஒரு கருத்து தெரிவித்தே தீர வேண்டும் என்றது போன்றும், அவர்களுடைய கருத்துக்களை நாம் ஏதோ அத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடையும் பிரதிபலிப்பது போலவும், இது எல்லாம் வீணாக ஒரு மாயை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நடிகர்களுடைய கருத்துக்களை வரவேற்பது, அவர்கள் தாங்களும் தங்களுடைய கருத்தை தெரிவிப்பது என்பதில் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். ஆனால் இது செஞ்சிருக்கணும். தேவையெல்லாம் மேல 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 நீங்க அவர் மேல போடக்கூடிய அழுத்தம் என்பது தேவையற்ற ஒன்று. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அழுத்தம் காரணமாகவோ தூண்டுதல் காரணமாகவோ தாங்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பதாக அவங்க சொல்லலை. அப்படி தான் நம்ம கருதணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே காவிரி தொடர்பாக நெய்வேலிக்கு சென்று ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. அதே போல் ஈழத்தில் இன அழிப்பு போர் நடக்கும்போதும் எல்லோரும் சேர்ந்து அதற்கு எதிரான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. நடிகர்கள் மட்டும்தான் இல்லை, சமூகத்தில் எல்லா பிரிவினரும் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஒரு அன்றாட அரசியல் பிரச்சனைகளில் நடிகர் சங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா அது அன்றாட எத்தனையோ அரசியல் பிரச்சனைக்காக நடிகர்களில் வெவ்வேறு கட்சிக்காரங்க இருக்காங்க, வெவ்வேறு கருத்துடையவர்கள் இருக்காங்க. ஆனால் இது ஒரு இனத்தின் உயிர் நாடியான சிக்கலாயிடுச்சு. இது வெறும் விவசாயிகளுடைய பிரச்சனை அல்ல. ஏன்னா விவசாயம் பொய்த்து போனால், காவிரி நமக்கு வற்றி போனால், உண்மையிலேயே பார்க்க போனால் கலைகள் பண்பாடுகளுக்கெல்லாம் மூலமாக இருப்பது காவிரி ஆற்று நீர். அது இல்லாமல் ஒரு நெல் நாகரிகம் இல்லைன்னா எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கு. அதை தவிர சாதாரணமாக எல்லாருக்கும் உணவு வேணும், எல்லாரும் சாப்பிட்டாகணும். எப்படி இன்னொருத்தருந்து இறக்குமதி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சமநில பரப்பு இது, நன்சை சாகுபடி நடைபெறுகிற பரப்பு. அது பொய்த்து போகிறது என்றால் சமூகத்தில் எல்லா பிரிவினரும் அது குறித்து கவலைப்படணும். உண்மையில் இது ஒரு தமிழ் இனம் முழுவதற்குமான ஒரு சுமை, ஒரு சிக்கல் இது. எனவே அதில் அவர்கள் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கது. ஒன்றே ஒன்று தான், என்னென்னா இதில் யாரோ ஒருத்தருக்கு வேற ஒரு கருத்து இருக்குங்கிறதுக்காக அவரை போய் கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நெய்வேலிக்கு இதே மாதிரி போராட்டம் போகும்போது ரஜினிகாந்த் அதிலிருந்து விலகி நின்று, ஆனால் தன்னுடைய உணர்வை காட்டுன்னு தனியாக போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். நதிகள் இணைப்புக்கு காசு தர்றேன்னு சொன்னார். அதெல்லாம் தனி செய்தி இல்லை. இனம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லுற போது வெவ்வேறு மாநிலங்கள் சேர்ந்த வெவ்வேறு மொழி பேசக்கூடிய நடிகர்கள் கூட அந்த சங்கத்துல நான் சொல்றது டிமாண்ட் வைக்கிறது இருக்குல்ல, பிரஷர் வைக்கிறது இருக்கு. அது எப்படி நடிகர்கள் நமக்கு சொந்தம், நம்ம பணத்துல தான் அவங்க முன்னுக்கு வராங்கிற அந்த உரிமையிலையும் அந்த ஒரு விதமான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்க. அதாவது நான் சொல்றது தென்னிந்திய நடிகர் சங்கமா இருக்காங்க, வெவ்வேறு நடிகர்கள் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போகல. நம்ம சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சோறு திங்கிறாங்க, தமிழ்நாட்டு நலனில் அவர்களுக்கு அக்கறை இருக்கணும், தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவருடைய படத்தை பார்க்குறாங்க. எனவே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க தாய்மொழி என்ன, இனம் என்ன, அந்த வேறுபாட்டின் அடிப்படையில் நான் சொல்ல.
தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தொழில் என்பது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கு. அந்த முறையில் தமிழினத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துயரமும் அவர்களை பாதிக்கணும். இது பெரிய துயரம், ஒரு சாதாரண அன்றாட பிரச்சனை இல்லை. இது ஒரு இனத்தினுடைய உயிர்நாடியான பிரச்சனை. இதில் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. யாரோ ஒரு தலைவர் போய் சொல்லிக் கொடுக்குற பிரச்சனை இல்லை. அது அவங்களே செஞ்சால் நல்லதுதான். நம்ம அவங்க தன்னியல்பாகவே அந்த உணர்வுகள் வந்தால், ஏற்கனவே வந்திருக்குன்னு சொல்கிறேன், யாரோ சொல்லி வந்ததுன்னு இல்லை. அவங்க அன்றாட அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசலைன்னா அது பிரச்சனை இல்லை. அங்கே வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும், வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கும். ஆனா ஒரு இனம் சார்ந்த ஒரு உயிர்நாடியான பிரச்சனைக்கு இங்கேயே இருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்துல அவங்களுடைய வாழ்வாதாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதை அவங்க சொல்ல வேண்டியது தேவை அப்படின்னு சொல்றது எப்படி புரியுது? இல்லை, சொல்ல வேண்டியது தேவை. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த நாட்டினுடைய ஒரு இந்த மாநிலத்தினுடைய ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா, அதற்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டாமா? நியாயமான வார்த்தை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் திருப்பி வேற ஒரு இடத்துல தான் இதை ஆரம்பிக்கிறேன். எங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு சிக்கல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு சினிமாக்காரர்கள் கருத்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் திருப்பி சினிமாக்காரர்களுடைய கருத்தை நீங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த செய்தியில நிச்சயமா சினிமாக்காரருடைய கருத்து அல்லது அனைத்து தரப்பினரும் கருத்தும் தேவை என்பதில் இந்த மாற்று ஒரு எண்ணமும் கிடையாது. அதில் நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த சமயத்தில் ஒருங்கிணைந்து பேச வேண்டும் என்பதில் உண்டு. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எதை பற்றி சொல்லணும்னாலும், ஒரு ப்ராடக்டை விற்பனை பண்ணணும், ஒரு கல்வியை விற்பனை பண்ணணும், ஒரு கல்லூரியை விற்பனை பண்ணணும்னாலும், ஒரு கல்லூரியினுடைய ஒரு முதன்மைப்படுத்தணும்னாலும் கூட ஒரு சினிமாக்காரர்களை தான் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த விதமான ஒரு கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி ரீதியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள இது என்னன்னா, இது பாசிட்டிவான அம்சங்கள்லாம் போயிடும். நீங்க வேணா நீங்க பார்த்துட்டே இருங்க, இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இது ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷனா ஆரம்பிக்கும். ஆனா இது போக 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 எங்க போகும்னா, தனிநபர் விமர்சனங்களையும், தனிநபர் தாக்குதல்களையும், தனிநபரை பத்தி இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து பேசுவதிலும், அதுல ஒரு பெரிய அதாவது இந்த சைக்காலஜி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை என்ன விதமான தாக்குதல்களில் ஈடுபடுத்த முடியுமோ அத்தனைக்குமான இடங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இதுதான் நம்ம ஏன்னா அப்ப என்ன ஆகும்னா, அப்ப நீங்க இந்த ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு உணர்வு அப்படிங்கறதெல்லாம் காணாம போயிடும். அப்போ எல்லாமே ஒரு தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய அம்சம். அந்த பிரச்சனை இருக்கதானே செய்யுது. நீங்க சினிமா ஒரு கலையா தான் பாக்குறோம், பிடிச்ச நடிகர் பிடித்த நடிகை அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா கருத்து சொன்னா அவருடைய ஜாதி, மொழி, மாநிலம் இதெல்லாம் பேசப்படுது. கருத்து சொல்லனாலும் அவர் இதனாலதான் சொல்லல அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அங்க மட்டும் இதெல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. நாம் என்ன சொல்றோம்னா, திரைப்படத்துறையில் இருக்கிறவர்களும் சமூக வாழ்க்கையில் ஒரு அங்கு. அவர்களில் ஒரு சிலர் அரசியலுக்கு வர்றாங்க. அந்த ஒரு காரணத்தை சொல்லி அதை நம்ம எதிர்க்கலை. அதை மட்டுமே முதலீடாக வைத்துக் கொள்ளக்கூடாது, அதற்காகவே மக்கள் அவர்களை ஆதரிக்கக்கூடாதுங்கிறது சரி. அப்படி ஆதரிச்சிடவும் இல்லை. எத்தனை பேர் இங்கே வெற்றி பெற்றுக்கிறேன், எவ்வளோ பேர் தோற்று போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் ஒரு சிலர் தான். அதற்கு அவர்கள் அரசியலில் எடுத்த நிலைப்பாடுகள் காரணமாக இருந்துச்சு. ஆனால் இது போன்ற ரொம்ப அடிப்படையான உயிர்நாடியான பிரச்சனைகள்னு பார்க்கும்போது உலகளவிலேயே பார்த்தீங்கன்னா, சார்லி சாப்ளினுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்துச்சு. அதற்காக அமெரிக்காவில் ஒரு பழிவாங்கப்பட்டார். அதே போல மார்லன் பிராண்டோ தென்னாப்பிரிக்காவில் நிலவரிக்கு எதிரான போராட்டத்தில் ஹாலிவுட்டே ஒன்றுபடுத்தினார். தென்னாப்பிரிக்காவை புறக்கணிக்கிற அந்த இயக்கத்தில் ஒன்றுபடுத்தினார். இப்படி பல்வேறு கலைஞர்களுக்கு முக்கியமான பங்கு வரலாற்றில் இருந்திருக்கு. அவங்க தனியா மட்டுமில்ல, அவங்க சார்ந்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் இணைச்சிருக்காங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இல்ல, அந்த பங்கு இருக்குன்னா ஒரு கிரிக்கெட் செஞ்சிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் எடுத்து அந்த பங்கு இருந்த பங்கு அவங்க தன்னெழுச்சியா தானே வெளிப்படுத்தி இருக்காங்க. வெளியில இருந்து புற அழுத்தங்கள் மூலமா அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. இல்ல, மொத்தத்தில் கருத்துக்கள் எங்கிருந்து பிறக்கின்றன? சமூக வாழ்விலிருந்து பிறக்கின்றன. இப்ப என்னுடைய கருத்து எங்கிருந்து பிறக்குது? நான் வாழக்கூடிய சூழலிலிருந்து தான் பிறக்குது. தனியா அந்தரங்கமா என் மனசுக்குள்ள ஒண்ணு உதயமாகிறது இல்லை. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஞானம் வருவது போன்றது அல்ல. அவர்கள் ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், ஒரு சிலர் தூண்டுதலாக இருக்கலாம். இறுதியா எப்படி அவங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் செயல்படுறதா நான் கருதலை. ஒரு அரசாங்கம் அச்சுறுத்தி அவங்க செயல்படுறாங்கன்னா நான் பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா போன முறை ரஜினிகாந்தால விலகி இருந்திருக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் அஜித் விலகி இருந்தார், நமக்கு நல்லா பார்த்தோம். அதனால இன்னும் அவருடைய படம் பாதிக்கப்பட்டல, அவர் யாரும் போய் விரட்டி விட்டுறல, அதுக்காக அவரை இனத்தை சொல்லி திட்டியெல்லாம் இல்லை. நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்ல பாருங்க, ஒரு கிரிக்கெட் வீரர் பிராட்மேன் நம்ம நினைவு வைத்திருக்கிறது எதுக்கு? அவருடைய அந்த சதங்களுக்காக நினைவு வச்சிருக்கிறோம். 99 சராசரி எடுத்த ஒரே ஒரு மனிதர் கிரிக்கெட் வரலாற்றில் அவர். ஆனால் அதை விட முக்கியமாக அவர் எதற்கு நினைக்கப்படுகிறார்னா, தென்னாப்பிரிக்காவை புறக்கணிக்கிற இயக்கத்தில் அவர் முன்னுக்கு நின்றார். தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் ஃபோர்ஸ்டர் அவர்கிட்ட கேட்டார், எப்படி கருப்பர்கள் அவ்வளவு திறமை இல்லையேன்னு கேட்டார். டோன்ட் யூ நோ அபவுட் சோபர்ஸ்னு திருப்பி கேட்டார் பிராட்மேன். அப்படி ஒரு உறுதிப்பாடு இருந்தது. அந்த இன்னொரு நாட்டினுடைய மக்களுடைய விடுதலைக்கு அவர் துணை செஞ்சார்.
அவர் இயல்பு அரசியல்வாதி கிடையாது, அதை பற்றி கருத்துக்கள் உடையவில்லை. அதுபோன்று இது ஒரு அசாதாரண சூழல். இந்த அசாதாரண சூழலில் கலைஞர்கள் வாயை புத்திக்கிட்டு இருக்கணும்னோ அவர்கள் தலையிடாமல் இருக்கணும்னோ நம்ம எதிர்பார்க்கல. தலையிடுவது நல்லது. அது இந்த சிக்கலுடைய மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும்னு நான் பார்க்குறேன். அவங்க ஒரு கருவிகள். அது பதிலுக்கு பதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை உதவிகரமா இருக்கும்னு பார்க்கலாம்? அங்க இருக்கக்கூடிய கண்ண நடிகர்கள் சொல்றாங்க, அவங்க குரல் கொடுக்குறாங்க, அதனால இங்க இருக்கவங்களும் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல திரு தியாகு சொல்ற மாதிரி இது கூடுதல் வலு சேர்க்கும் அப்படின்னு எடுத்து? கண்டிப்பா இது என்னன்னா, இதனுடைய ஒரு நோக்கம் வந்து நியாயமான நோக்கம் என்னன்னா, இதை வந்து இன்னும் பரந்துபட்ட அளவில் அனைத்து சமூகத்தினுடைய அத்தனை பகுதி மத்தியிலும், அதாவது சினிமாக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி என்பது கண்டிப்பாக இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகமாக, ஒரு கருவியாக இவர்களுடைய இந்த தீர்மானம் என்பதோ இந்த செயல்பாடு என்பதோ கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது போன்ற ஒரு செய்தியை அவர்கள் வந்து நாளைக்கு வேற ஏதோ ஒரு நிலைப்பாடுகள் எடுக்கும் கூட சூழல் வரும் பொழுது இதே தமிழ் சமூகம் அவர்களை புறக்கணிக்க விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ தனிநபர் தாக்குதலில் இறங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். இதனால நான் எப்படி சொல்றேன்னா, இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையில் இந்த உயிர்நாடியான பிரச்சனையில் கண்டிப்பாக அவர்கள் பேசுவதை வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய, அவர்களை மட்டுமே மையப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறேன். ஓகே, இந்த பிரச்சனைக்கு வந்து கூடுதல் வலு சேர்க்கும் நடிகர்கள் குரல் கொடுத்தா அப்படின்னா, கூடுதல் வலு சேர்த்து நடிகர்கள் குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பிரச்சனையோட வீரியத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? நீங்க கேட்டீங்க, நடிகர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்க இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. விவசாயிகள் எவ்வளவோ முறையில அறவழியில போராட்டங்கள் நடத்துறாங்க. அந்த பகுதியில வாழக்கூடிய எத்தனை மக்கள் வந்து விவசாயிகளோட சேர்ந்து போராடினாங்க. அப்ப நடிகர்கள் சொல்லிதான் இந்த பிரச்சனையோட வீரியம் வந்து போய் சேரணுமா மக்களுக்கு? இல்ல, இது கூடுதலா ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இவர்கள் ஒரு குறியீடு மக்களுக்கு வந்து ஊடகங்கள் பல செய்திகளை இவர்களுக்கு நல்லதையும் கொண்டு சேர்க்க முடியும், கெட்டதையும் கொண்டு சேர்க்க முடியும். இப்போ பத்திரிகை துறை இருக்குது, ஊடகத்துறை இருக்குது, காட்சி ஊடகம் இருக்குது, இது போல இது கலை ஊடகம். எனவே மக்கள் நலனுக்கு ஒவ்வொன்றும் பயன்படணும். திரைப்படங்கள் என்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து திரைப்படங்களை பார்த்தபோது லெனின் சொன்னார், இவ்வளோ பெரிய கருவி நம் கையில் கிடைத்திருக்கிறதேன்னு சொன்னார். இப்போ அந்த கருவி எந்த வெளிச்சம் யார் மீது விழுகிறதோ அவங்க மூலமாக போகணும். ஏன்னா இதில் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி சொல்வது, இது காவிரியை பயன்படுத்துகிற விவசாயிகளுடைய பிரச்சனையோ ஒரு பகுதியினுடைய ஆற்று நீர் சிக்கலோ அல்ல. நீங்கள் கர்நாடகம் தமிழகம்னு சமப்படுத்தி பேசக்கூடாது. ஏன்னா கர்நாடகம் நம் உரிமையை மறுக்கிறது, நாம் கர்நாடகத்தின் உரிமையை மறுக்கவில்லை. காவிரி கர்நாடக சொந்தமில்லைன்னு நம்ம சொன்னோமா? இல்லவே இல்லை. ஆனால் காவிரியில் ஒரு சொட்டு நீர் கூட தரமாட்டேங்கிறாங்க. இரண்டாவது, நாம் சட்டத்தின்படி தான் கேட்குறோம், இந்திய அரசமைப்பு சட்டப்படி கேட்குறோம், தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பின்படி கேட்குறோம், உச்சநீதிமன்ற முடிவுகளின்படி கேட்குறோம். ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை கூட இழுத்தடிக்கிறாங்க, ஒத்தி போடுறாங்க. காரணமே அதுக்கு எந்த நியாயமும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் நாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் சமூகத்தினுடைய எல்லா பிரிவினரும் நாம் பார்த்திருக்கிறோம். ஹிட்லருடைய படையெடுப்பின் போது சோவியத் யூனியன்ல சிம்பொனி இசையமைப்பாளர்கள் கூட களத்தில் நின்றார்கள். அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் நாட்டை பாதுகாக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழல் இது. இல்ல, 100 ஆண்டு கால பிரச்சனையை இந்த குறியீடுகள் மூலமா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க. இல்ல, 100 ஆண்டு கால பிரச்சனை அல்ல இது. பிரிட்டிஷ்கார மன்னராட்சி காலத்தில் நம்முடைய காவிரி உரிமை மறுக்கப்பட்டதில்லை. ஒரு முறை மறுக்கப்பட்ட போது போய் அந்த அணையை உடைத்து விட்டு வந்து காவிரியை மீட்டு வந்தார்கள். பிரித்தானிய ஆட்சி காலத்தில் 1925 போடப்பட்ட ஒப்பந்தம் இது. 2 அணைகளும் 24 கட்டப்பட்டது. ஒரு ஆண்டில் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் உரிமை மறுக்கப்பட்டதில்லை. மைசூர் சமஸ்தானமோ அல்லது அன்னைக்கு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தோ எந்த மறுப்பும் இல்லை, சிக்கலே இல்லை. சுதந்திர இந்தியாவில் தான் தமிழர் உரிமை பறிபோயிருக்கிறது. 75 ஒப்பந்தம், 75ஓட ஒப்பந்தம் முடிந்ததிலிருந்து இது ஆரம்பமாகுது. எனவே இப்போதான் நமக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டு பேருந்து கர்நாடகத்திற்குள் வரக்கூடாது என்று போராடுறாங்க. நீங்கள் தயவு செய்து தமிழ்நாட்டு மின்சாரம் வரக்கூடாதுன்னு போராடுங்க. அந்த பேருந்தை மறிக்கிற மாதிரி அந்த கரண்ட் கம்பியை பிடிச்சிட்டு தொங்குங்க கர்நாடகத்தில், செய்வீங்களா? அப்போ மின்சாரம் தேவைப்படுது. ஒரு ராஜ்யோத்சவம் கொண்டாடுறதுக்கு இங்கேருந்து கல்பாக்கம் நெய்வேலி மின்சாரம் தேவைப்படுது. அதனால தான் நம்ம ஒரு முழக்கம் எடுத்தோம் தமிழ் தேசிய அமைப்புகள். காவிரி நீர் தராத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் தராதேன்னு போராடினோம். பெரிய அளவு மக்கள் அது போய் சேரலை. நாங்கள் குழுக்களாக அந்த ஒரு முழக்கத்தை பிரபலப்படுத்திக்கிட்டே இருந்தோம். திரைப்படத்துறையினை நெய்வேலியில் போய் போராடும் போது தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரிய வந்துச்சு. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த குறியீடு தேவையா மக்கள்கிட்ட இன்னும் வலுவா கொண்டு போய் சேர்ப்பதற்கு? நடிகர் நடிகைகள் அப்படிங்கிற அந்த குறியீடு வந்து தேவை. அதுக்கான உதாரணத்தையும் சொல்றார், போய் சேர்ந்திருக்கு கடந்த காலத்துலன்னு சொல்றாரு.
இல்லை, நீங்கள் வந்து நிச்சயமாக திரைப்படத்துறையின் மூலமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்தி வந்து போய் சேர்வதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அவர்களுடைய முகமே அவருடைய செய்தியை வந்து கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த ஒரு இயக்கத்திற்காக வந்து நிற்கிறார்கள் என்ற உடனே அவருடைய ஒரு ஈர்ப்பே வந்து அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துவிடும். அதல்ல உண்மையான பிரச்சனை வந்து இவர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளில் வரக்கூடிய ஒரு உண்மையான நிலைப்பாடு என்ன, அதை வந்து அவர்கள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற அளவில் மட்டுமே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டுமே அன்றி, நாம் வந்து என்னுடைய பிரச்சனையே வேறங்க. இந்த பிரச்சனை வந்து என்னன்னா, இவர்களை நாம் வந்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்துவது என்பதில் எந்த குறையும் கிடையாது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டிகளாக இதை வந்து இதே அரசியல் இதே சினிமா தலைவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை எல்லாம் நாம் மேலும் 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 நாம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் அரசியலுக்கான ஒரு மாற்று சக்திகளாக நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இவர்களை இந்த முகங்களைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அரசியல் முகங்களாக பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 10-15 ஆண்டுகளில் இதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் அரசியலில் களம் இறங்கி தங்களுடைய இதே சாதனைகளை அவர் வந்து பேசி அரசியல் நிலைப்பாடுகளுக்கு எடுப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது வந்து நம்மை அறியாமலே நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து எதுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும்? இதை தமிழகத்தில் வந்து படித்தவர்கள் இல்லையா, இல்லை வந்து மிகப்பெரிய கட்டவர்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் ஏன் அரசியலுக்கு வரவில்லை, ஏன் மீண்டும் 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 ஒரு சினிமா சார்ந்த ஒரு நபர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறோம்? இந்த கேள்விதான் என்னுடைய ஒரு மக்களோட அவங்களுக்கு தான் அதிக லாபம் அப்படின்னு சொல்றீங்க. சுருக்கமாக அவங்களுடைய கருத்து ஒன்றும் இல்லை. திரைப்படத்துறையினர் ஒரு விளம்பர அரசியலுக்கு பதவி அரசியலுக்கு வருகிற பொழுது நாம் அதை ஊக்கப்படுத்த வேண்டாம். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அந்த முகத்தை காட்டி அண்ணாவே அதை ஊக்கப்படுத்தினார். தம்பி உன் படத்தை காட்டினால் 30 லட்சம், முகத்தை காட்டினால் 3 கோடின்னு. அந்த அணுகுமுறை தப்பு. ஆனால் போராட்ட அரசியலுக்கு எல்லா பகுதி மக்களும் வரட்டும். இது போராட்ட அரசியல். இது வந்து விளம்பர அரசியலோ பதவி தேடுகிற அரசியலோ அல்ல. ஒரு நடிகர் தமிழ் மக்களுக்காக உண்மையிலேயே களத்தில் இறங்கி போராடி அதன் மூலம் அவர் அரசியலில் பெரிய தலைவராக வந்தால் நான் அதை வரவேற்கிறேன். ஜியோ விளம்பரத்தில் மோடியின் படத்தை பயன்படுத்தியதில் தவறில்லை அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் குரோனி கேபிட்டலிசத்துக்கு ஒரு நல்ல உதாரணம். இது அரசல் புரசலாக மறைவாலாம் இருந்துச்சு, இப்போ வெளிப்படையாக வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு நிறுவனம் அவரை பயன்படுத்தினா அதுக்கு என்ன போட்டியா, அல்லது அவர் இன்னொரு எதிர்க்கட்சி தலைவர் படத்தை போடுறதா? அரசியல் இதிலிருந்து விலகி நிற்கணும். அரசியல் வந்து தொழில்துறை போட்டியில் தலையிடக்கூடாது. ஒருத்தருக்கு சாதகமாக இன்னொருத்தருக்கு பாதகமாக இது போகும். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சமாதானங்கள் கொஞ்சம் கூட ஏற்க முடியாது. இது ஒரு டிஜிட்டல் பயன்பாடு, அது விரிவடைஞ்சிருக்கு. இதை விட அதிகமாக இன்னொருத்தர் விரிவுபடுத்தினா அப்போ என்ன பண்ணுவீங்க? இது வந்து ஒரு அன்ஈக்குவல் காம்படிஷனை உருவாக்குறது. ஒரு அரசியல் தலைமை வந்து ஒரு தரப்புக்கு. இது உங்களுக்கு திருபாய் அம்பானியினுடைய வரலாறு தெரியும். எப்படி வளர்ந்து வந்தவர், எப்படி இருந்து எப்படி வந்தார், யார் ஆட்சி காலத்தில் வெகு வேகமாக வளர்ந்தார். பாரம்பரியமாக டாடா பிர்லாவெல்லாம் பின்னால் தள்ளிட்டு போகிறதுக்கு காரணம். இப்போ இந்த இதுலேயும் அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஜியோவுக்கு ஆதரவாக தனியாக கடிதம் எழுதுகிறாங்க, இன்னொரு பக்கம் இதை கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி விளம்பரத்தை என்று அவங்களே அம்பலப்படுத்தி இருக்கிறார். இது வந்து அரசியல்வாதிக்கும் தொழில் அதிபருக்குமான ஒரு கள்ளக்கூட்டினுடைய விளைவு. அது வெளிப்படையாக வந்திருக்கு, அவ்வளோதான். இதுவரை மறைவாக இருந்துச்சு, இப்போ வெளிப்படையாக வந்திருக்கு. விளம்பரத்திலேயே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. அதுவும் ஒரு பிரதமர் அலுவலகத்தில் அனுமதி கேட்கப்பட்டதா என்பது கூட தெரியலை. ஒரு பிரதமர் பதவியை, நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் பதவியை ரொம்ப மலிவான ஒரு காரியத்துக்கு மலினப்படுத்துகிற ஒரு வேலை இது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இன்னும் வந்து பிரதமர் இதை சம்பந்தமாக இது வந்து நான் அனுமதி கொடுத்தேன், என்னுடைய படத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது நான் அனுமதி வழங்கவில்லை அப்படின்றத பற்றிய ஒரு தெளிவை இன்னும் பிஎம்ஓ ஆஃபீஸ் இன்னும் தரவே இல்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு உதாரணம் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா இந்த ஆண்டு முதல்ல தான் நினைக்கிறேன், இந்த மேப்பிள் குரூப்னு ஒரு பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஃபட்னவிஸுடைய படத்தையும் பிரைம் மினிஸ்டருடைய படத்தையும் பயன்படுத்தினாங்க. அதற்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு அந்த குழு வந்து மன்னிப்பு கேட்டது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பயன்படுத்தியது வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்கு மன்னிப்பு கோருகிறோம்னே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் அவங்க வந்து அதை மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த செய்தி வந்து இந்த விளம்பரங்கள் வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் பிரதமர் அலுவலகமும் தெரிவிக்கவில்லை. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் என்னன்னா இதெல்லாம் கடைசியில் அதே தான் சொல்கிறார், பிரதமர் அலுவலகம் தான் இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும், அவரை தான் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையாகவே நீங்கள் வந்து பிரதமர் அலுவலகம் இந்த விளம்பரங்களை பார்த்திருந்தால் இது உண்மையில் நாம் வந்து அனுமதி இல்லாமல் நம்முடைய விளம்பர பெயரும் அல்லது நம்முடைய புகைப்படமும்
பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சூழ்நிலை வந்தால் உடனடியாக பிரதமர் அலுவலகம் அதை வந்து நடவடிக்கை எடுத்து இல்லை இது எங்களுடைய அனுமதி இல்லைன்னு தெரிவித்திருக்கனால அனுமதி இருந்திருந்தால் இப்போ இது அமைதியாக இருப்பதனுடைய ஒரு நோக்கம் என்னவா தோன்றுகிறதுனா ஏதோ ஒரு வகையில் அனுமதி பெற்றுத்தான் இது நடைபெற்றிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை தான் இது எழுப்புகிறது. முகேஷ் அம்பானி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது, எனக்கும் அவர் பிரதமர் தான், அந்த அடிப்படையில் நான் வந்து இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொதுவான நபரை எல்லோருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாரா? பிரதமர் ஒரு பொது குறியீடாக அவர் பார்க்குறாரா? அப்போ இன்னொரு நிறுவனமும் பயன்படுத்தும் போது அந்த விளம்பரம் நல்லிஃபை ஆகிடும்ல. அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் பயன்படுத்த மாட்டாங்க. இதுவரை யாரும் பயன்படுத்தலை, இப்போ தான் புதுசாக பயன்படுத்துகிறாங்க. இந்த சொல்லியிருக்கிறவர் வந்து தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சர், யாரோ ஒருத்தர் கூட கிடையாது. இதில் எந்த தவறும் இல்லைங்கிறார், இந்த படத்தை பயன்படுத்தியதில் தவறு இல்லைங்கிறார். ஆனால் அவரே என்ன தகவல் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, அனுமதி உண்டா இல்லையா நீங்கள் போய் பிரதமரை கேளுங்க அப்படின்னு தான் அவர் பதில் சொல்கிறார். அப்போ அமைச்சரவை கூட்டு பொறுப்பு என்பது என்னாச்சு? இது தொடர்பாக என்ன கொள்கை முடிவு ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? இப்படி பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குதா? இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரதமர் படத்தை பயன்படுத்தும் போது என்ன படத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை கூட அரசு சொல்லியாகணும். ஏதோ ஒரு படத்தை பிரதமர் ஏதோ ஒரு போஸ்டில் இருக்கிற படத்தை ஒரு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் சில நேரம் தூங்கிட்டு இருந்திருப்பார், அந்த படத்தை எடுத்து பயன்படுத்திட முடியுமா என்ன? அப்படி பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட படம் தான் பயன்படுத்தணும். அப்போ நிச்சயமாக இது பிரதமருக்கு தெரியாமல்லாம் எதுவுமே நடக்கலை. அவங்களுக்கு தைரியமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க, என்ன வேணாலும் செய்வோங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது மற்ற தொழில் நிறுவனங்களை வந்து பின்னுக்கு தள்ளவும் ஒரு தொழில் நிறுவனத்தை ஊக்கப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வருவதற்குமான ஒரு முயற்சி இது. பிரதமருடைய கனவை நனவாக்குவதற்காக அந்த படம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் தான் ஜியோ செயல்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் அந்த படத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்லை, நான் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி செய்தி இருக்கு இல்லைங்களா, அதாவது டிஜிட்டல் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக அந்த பிரதமருடைய முயற்சியை நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், அதை வந்து இந்த ஜியோ வந்து அந்த கனவை நிறைவு செய்யும் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ஷுவலாக அது வந்து கரெக்ட், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதில் ஒரு பிரதமருடைய படத்தையே திருப்பி பயன்படுத்தலாமா அப்படின்னு வரும்போது அந்த பிரதமர் பதவியின் ஒரு முக்கியமான இடம். நிறைவு செய்யும் நம்ம எப்படி இப்பவே இல்லை, நிறைவு செய்யும் இவருடைய உத்தரவாதம் கொடுக்கிறார். திரு தியாகு கேட்கிற மாதிரி இன்னொரு நிறுவனம் இதை விட பெரிய அளவுல விஸ்தீரணம் பண்ணா கண்டிப்பா இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை? ஆமா, இப்போ நீங்க பிஎஸ்என்எல்லே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ₹1 1 GB அளவுக்கு கொண்டு வந்து அவங்களும் வந்து இதே விதமான காம்படிஷனுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து நீங்க இதை விட சிறப்பான சேவைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இவங்களுடைய கொள்கை என்னன்னா, நாங்க பிரதமருடைய கனவான இந்த டிஜிட்டல் இந்தியாவை நாங்கள் நிறைவு செய்வதற்கு நாங்கள் வந்து உறுதி அளிக்கிறோங்கிற அடிப்படையில் தான் பயன்படுத்துறாங்க. இதுல சிக்கல் அங்க செய்தியில் இல்லை, அது வந்து அவங்களுடைய கமர்ஷியல் செய்தி, அவங்களுடைய விளம்பரத்திற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அதற்கு எந்த படத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வரும்பொழுது அதை வந்து பிரதமருடைய படத்தை பயன்படுத்த வேண்டுமா அப்படின்னு வரும்போது பிரதமருடைய படத்தை நான் பயன்படுத்துவதற்கு என்ன இந்த நாட்டில் வந்து என்ன ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, இப்போ கைட்லைன்ஸ் இருக்கின்றன. இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து முதல்வர் படத்தையோ இல்லை வந்து நீங்க ஆளுநர் படத்தையோ பயன்படுத்துவதற்கெல்லாம் கூட நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சிஜே உடைய படங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். மாநில முதல்வருடைய படங்களை கூட நீங்கள் வந்து அரசு விளம்பரங்களிலே பயன்படுத்தக்கூடாதுலாம் வந்து நமக்கு ஒரு கட்டுப்பாடை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து பயன்படுத்துவதில் தவறில்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுவது எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆச்சரியமா இருக்குன்னா, இவர் எப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவர் படித்தாரான்னு எனக்கு தெரியலன்னு தான் தெரியுது. தொடர்ந்து பேசலாம். யோகா குரு ராம்தேவின் சுதேசி ஜீன்ஸ் 50 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சுதேசி ஜீன்ஸ் தயாரிக்கிறாங்க, அதுக்கு 50 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயித்திருக்கிறாங்க. ஜீன்ஸே வெளிநாட்டு உடை, அதில் என்ன சுதேசி ஜீன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அமைப்பினுடைய ஒரு வளர்ச்சி என்பது கடந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய சமூகத்துக்குள்ள வந்து நீங்கள் ரொம்ப அவங்க கொடுக்க ஃப்ரான்ச்சைசி மாடல், அவங்களுடைய ப்ராடக்டினுடைய தரம், அவங்களுடைய அந்த விலை, இது எல்லாமே ஒரு பெரிய அளவில் கவர்ச்சிகரமான ஒரு கமர்ஷியலைசேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நாம் இந்த அடுத்த அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அவங்க வரத்துக்கு விரும்புகிறாங்க. அதனுடைய ஒரு முதல்ல தான் அந்த சுதேசி ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்து அவங்க பேசுகிறாங்க. இதில் அடிப்படையில் 2-3 செய்திகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது என்னென்னா, இந்த பிராண்டிங்கை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக செய்வதற்கான ஒரு வழிமுறையை வந்து இந்த கடந்த எனக்கு தெரிந்த ஆல்மோஸ்ட் 24 மாதங்களுக்குள்ளே அல்லது 36 மாதங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் இது. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் தமிழ் சமூகத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்களில் இதற்கான ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாடல்ஸ் கொடுத்துட்டு அந்த ரொம்ப விரைவாக தங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் அவங்களுடைய தரத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டிருக்குது, விலையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நிறைவு செய்யப்பட்டிருக்கு.
கொண்டிருக்கிறது. இப்போ இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அரசியல் என்ன, அல்லது வந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய ஒரு தொழில் முதலீடுகளில் இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக உருவாக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு தெளிவாக தெரிகிறது. ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு மாடலை தான் இவங்க உருவாக்குகிறார்கள். அப்போ அந்த மாதிரியான மாடலை உருவாக்கும் போது ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் விறுவிறுன்னு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இது உருவாகி கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் என்ன, இதை வந்து எவ்வளவு தூரம் நேர்மையாக நடத்துகிறார்கள், இதில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை எவ்வளவு தூரம் ஒழுங்குபடுத்துகிறார், இந்த மாதிரியான அம்சங்கள் வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. இப்போ நீங்கள் பெருநிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தெளிவு கூட எனக்கு இந்த நிறுவனத்தை பற்றி இருக்கக்கூடிய அதனுடைய கணக்கு வழக்குகளிலோ அதனுடைய இருக்கக்கூடிய செயல்பாடுகளிலோ நமக்கு விரைவாக தெரியவில்லை. இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயத்தமாகவே எனக்கு திருப்பி தோன்றிக்கொண்டே இருப்பது இதுதான். இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்பது வேறு, இந்த நிறுவனத்தை பற்றி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது வேறாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம துறவிகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலங்களாக வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு, தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படின்னு ஒரு அபரிதமான வளர்ச்சி இருக்கு, ஒரு அபாயகரமான ஒரு எண்ணங்கள்லாம் தோணுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சு? ஒரு காத்திரமான சமூகத்தில் ஆன்மீகமும் லௌகீகமும் வெவ்வேறாக இருக்கணும், ரெண்டுலேயும் கலந்து ஒன்றா கலக்கக்கூடாது. மக்களுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஆன்மீக சரக்குகளை கொடுக்க வேண்டியதான் இந்த குருக்களுடைய வேலை. இவர்கள் நேரடியாக லௌகீக குருக்களாக மாறி பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, விற்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னர், சில மாதங்களுக்கு முன் வந்த ஒரு செய்தி, ராம்தேவினுடைய படத்தை போட்டு இந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற அந்த விளம்பர அறநெறிகளை மீறியது என்று சொல்லி விளம்பர ஒழுங்கு நிறுவனம் கண்டிச்சிருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற பொருட்களை மட்டம் தட்டி அந்த விளம்பரத்தில் கொடுத்துருந்தாங்க. அதில் இல்லாத பல சிறந்த குணங்கள் தாங்கள் கொடுக்குற பொருளில் இருக்கிறதா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அவங்க தவறான செய்தி, இது போல் கொடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி கண்டிச்சிருந்தாங்க உங்களுக்கு. அப்போ ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்ங்கிறது ஒரு காலத்தில் மொனோபொலி அண்டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்ன்னு அதை கண்டிப்பதற்கு, அதை தடுப்பதற்கு கமிஷனே போட்டாங்க ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் எந்த தடையுமே இல்லை. இவர் ஒரு துறையில் ஏகபோகமாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அதை இவர் வந்து ஏதோ யோகா கற்றுக் கொடுக்குறதோடு நிற்கலை. இப்போ உங்களுக்கு பொருட்களை விற்கிறார். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அந்த செக்குலரிசம்ங்கிற சொல்ல வந்து சமயச்சார்பின்மைன்னு மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் சமயமும் இல்லை, சார்பின்மையும் இல்லை. உண்மையான செக்குலரிசம் என்பது உலகியல், இகலோக விவகாரங்களுக்கு செக்குலரிசம்னும், செலஸ்டியல் என்பது பரலோகம் சம்பந்தப்பட்டது. அது இதில் தலையிடக்கூடாது. இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். செக்குலரிசம்ங்கிற அந்த உலகியலினுடைய ஒரு கூறு அரசியல், இன்னொரு கூறு பொருளியல், அதுவும் தனித்தனியாக இருக்கணும். நம்ம முன்னால் பேசும்போது பார்த்தோம், பொருளியலில் அரசியல் குறுக்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகியலும் உங்களுக்கு ஆன்மீகமும் ஒன்றா கலக்கப்படுது. இது எல்லாமே ஒரு காத்திரமற்ற ஒரு சமூகத்துக்கு நோய் பீடிக்கக்கூடிய, மக்களை பாதிக்கக்கூடிய செய்திகள். தொழில் செய்யறதுனா போகட்டும், ஏகபோக வளர்ச்சின்னு சொல்லும் இல்லை. நீங்கள் அதில் என்ன முக்கியம்னா, நான் குரோனி கேபிட்டலிசம்னு சொன்னேன், இவருக்கும் அது பொருந்து. சொல்கிறாங்க 220 ஏக்கர் நிலத்தை அரசு இவருக்கு கொடுக்குது நாக்பூரில். எதுக்கு ஒரு வியாபாரிக்கு இது எது கொடுக்கணும்? முதலமைச்சருடைய, மகாராஷ்டிர முதலமைச்சருடைய முன்னிலையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவருக்கு ஃபுட் அண்ட் ஹெர்பல் பார்க்குக்காக மாநில அரசாங்கம் ஒதுக்குது. அப்போ எந்த லாப நோக்கம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குதா இது? அப்படி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் லாபத்தோடு வணிகத்தை விரிவுபடுத்தி கொண்டு புதிய புதிய துறைகளில் நுழைந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அரசு நேரடியாகவே உதவி செய்யுது. உங்களுக்கு அப்படி நேரடியாக உதவி செய்வதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுதுன்னா உங்கள் போட்டியாளர்களை அது மட்டம் தட்டுதுன்னு அர்த்தம். அப்போ எல்லா வகையிலும் அரசு செய்வதும் தவறாக இருக்குது. இவர் இதில் வர்றதுன்னா முழுக்க அந்த வேலையை செய்யட்டும், அவருக்கு அதுக்கு அரசு உதவி. ஏன்னா இவருடைய அரசியல் நமக்கு தெரியும். ஏற்கனவே இவர் உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்? காங்கிரஸ் ஆட்சியில் சில கோரிக்கைகளை வச்சு ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார். பிஜேபி அதை ஆதரிச்சிச்சு உங்களுக்கு. இப்போ அதை பற்றிலாம் மறந்துட்டு இவர் இன்னொன்றுக்கு போயிட்டார் உங்களுக்கு. அப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு, குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு எல்லாவற்றிலும் மதத்தை கலப்பதும் ஆன்மீகத்தை கலப்பதும் எல்லாத்தையும் போட்டு வேற ஏதோ ஒரு உள் மறை ஹிடன் அஜெண்டான்னு சொல்கிற ஒரு ரகசிய நிகழ்ச்சிகளோடு எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக தோணுது. இது ரெண்டுமே வைஸ் வர்சாவா இருக்கு. இந்த ஆன்மீக குருக்கள் அரசை நோக்கி நகர்றதும்,
அரசு இவங்களை நோக்கி நகர்றதும் வைஸ் வர்சாவா நடந்துட்டே இருக்கு. ரவிசங்கர் போய் இலங்கையில பேசுறாரு, இங்க பேசுறாரு. இப்ப இன்னொரு செய்தியும் இருக்கு, ஆசிரமங்கள்ல வந்து சோலார் பவர் எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பேரலாக ரெண்டு பேருமே நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக குருக்களும் அரசை நோக்கி நகர்றாங்க, அவங்களும் இவங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு வந்து ஆன்மீகவாதிகளின் தேவை எங்கேருந்து வருகிறதுனா, அவர்கள் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டத்தினுடைய கருத்துக்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்களால் ஒரு பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பார்ட்னர்ஸாக இருக்க முடியும்னு அரசு கருதுகிறது. இந்த ஆன்மீகவாதிகளும் இவர்களிடம் போவதற்கான தேவை என்னென்னா, அரசு ரீதியான பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ நாக்பூரில் நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு முதல்வர் அப்படின்றோம். அதே மாதிரி நீங்கள் பல்வேறு இடங்கள் பல்வேறு விதமான சலுகைகளை பெறுவதற்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு இணைந்திருப்பது என்பதும் அவளுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த இரண்டுமே வந்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் பட்சத்தில் இதில் எந்த விதமான கேள்விகளும் எல்லா மதங்களுக்கும் செய்யல, குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும்தான் செய்யப்படுது. அதை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள். அதுதான் இப்ப அடுத்த கட்ட விஷயம். என்னன்னா, நீங்க வந்து எல்லா மதத்தினரும் இதே மாதிரியான ஒரு அரசை சார்ந்து அரசனுடைய அமைப்புகளை சார்ந்து போய் இயங்க தொடங்கினார்கள், அவர்களுக்கும் இதேனும் மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் இந்த சிக்கல் பெருசாகும். இப்ப நீங்க இன்றைக்கு வரை இந்து மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் இன்னும் இந்த மாதிரியான சலுகைகளையோ அல்லது வந்து ஒரு அதிகாரத்திற்கான ஒரு அணுக்கத்தையோ இன்னும் தேடி போக தொடங்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றைக்கு வெளியே வரவில்லை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படும் போதுதான் இந்த பிரச்சனை வெளியே வரும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்றால் அரசு வந்து இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளை பயன்படுத்துவதற்கான நோக்கம் அவர்கள் மக்கள் திரளை வந்து வைத்திருக்கிறார்கள் என்பது, அவருடைய தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆன்மீகவாதிகள் பெருமளவில் பயன்படுவார்கள் என்று நிச்சயம் அரசு கருதுகிறது. அதே சமயத்தில் இவர்கள் அதற்கான இணையான ஒரு வாய்ப்பை வந்து அரசிடமிருந்து பெற வேண்டும் என்றும் ஆன்மீகவாதிகள் கருதலாம். 40,000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய திட்டம். ஆசிரமங்கள்ல வரக்கூடிய வெளிநாட்டு உள்நாட்டு பார்வையாளர்களோட எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறதுனால அங்க வந்து இது மாதிரியான பிளான்ட்லாம் நிறுவனா பரவலாக எல்லா இடங்களுக்கும் அந்த தகவல்கள் போய் சேரும், அப்போ உற்பத்தி பெருகும்னு கருதி அதுக்கான ஒரு திட்டத்தை அரசு வந்து தொடங்க போறாங்க. இப்போ பெரும் மக்கள் திரளை கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஆசிரமங்களோட அரசு டைப் வச்சிருக்கிறத ஒரு ஆரோக்கியமான பார்வையோடு பார்க்க முடியுமா? இல்லை, இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய நிலப்பரப்புகள் ஆசிரமங்களுடைய பொறுப்பில் இருக்கு, பெரிய பண்ணைகள் போல வச்சு நடத்துகிறாங்க. இப்போ இந்த சோலார் பேனல் என்பது ஒரு குறுகிய பரப்புக்குள்ளே வச்சா மின்சாரம் அதிகமாக கிடைக்காது, இப்போ பெரிய பரப்பு வேணுங்கிறாங்க. இப்போ அதற்கு விளையாட்டு திடல்களை பயன்படுத்த முடியும், விவசாயிகளுடைய வயல்களை பயன்படுத்த முடியும், எத்தனையோ வழிகள் இருக்குது. அதுக்காக இவங்கள்ட்ட போகணும்னு அவசியம் இல்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் செக்குலர் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டீங்க. இதில் சோஷியலிசமும் இல்லை, செக்குலரிசமும் இல்லை, டெமோக்ரஸியும் இல்லை. நீங்கள் இஷ்டம் போல தற்போக்கான முறையில் யாரோடு வேணாலும் சேர்ந்து கொள்வது, இதில் ஒரு நெறிமுறைகள் வழிகாட்டுதல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அவங்கவுங்க சோலார் பவர் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அது தொழிற்சாலை வச்சுக்கிட்டாலும் ஊக்கம் கொடுங்க, ஆசிரமம் வச்சுக்கிட்டாலும் ஊக்கம் கொடுங்க. அதற்காக இவங்களோட டையப் வச்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இது தேவையில்லை உங்களுக்கு. இது முழுக்கவுமே ஒரு சமயச்சார்பான ஒரு அணுகுமுறையினுடைய ஒரு வெளிப்பாடு தான், வேற எந்த இடத்துலையும் நீங்கள் இதை செய்யலை. உங்களுக்கு பெரும் மக்கள் திரள் அப்படிங்கிறது ஆசிரமங்களோட மட்டும் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா இல்லை, அரசு சார்ந்து எத்தனையோ நிறுவனங்கள் சுற்றுலா தலங்கள் எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க. நீங்க அங்கெல்லாம் அதை வந்து நிறைவேற்றிட்டோம், அங்கெல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நீங்க ஆசிரமங்கள் அப்படின்னு வருகிற போது பெருசா தெரியாது. எடுத்த உடனேயே இந்த திட்டத்தை இப்படிதான் செயல்படுத்த முடியும்னு ஒரு முன் முடிவெடுத்து நேரடியாக ஆசிரமங்களோடைய ஒரு தொடர்பு, அங்கதான் லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டு பார்வையாளர்கள் வர்றாங்க அப்படின்னு முடிவு செய்யறது எப்படி சரியா இருக்கும்? இல்லை, இது ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இந்த லோவர் ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரியான சுலபமாக எங்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றி விட முடியுமோ அங்கே நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து அரசனுடைய கட்டடங்கள் பலவற்றில் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் நீங்கள் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் சூரிய மின்சாரத்துக்கான தகடுகளை அமைக்க முடியும், இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகள் அமைக்க முடியும், பல்கலைக்கழகங்கள் அமைக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு பொது இடங்கள், அதுவும் அரசு சார்ந்த இடங்களே நிறைய இடத்துல இருக்கணும். மத்திய அரசுக்கு அதே மாதிரி பல இடங்கள் இருக்கின்றன. இப்போ இது எல்லாத்துலயுமே செய்வதற்கான ஒரு முனைப்பு என்பது நீங்க என்ன ஆகும், அது வந்து ஒரு வேரியடா இருக்கும். அதை உடனடியாக செயல்படுத்துவது என்பது இவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதே நீங்க ஒரு ஆசிரம அமைப்புன்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரம தலைவர்கள், ஆன்மீக தலைவர்களுடைய ஒரு உத்தரவின் பேரில் உடனடியாக அங்கே வந்து இந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தி விட முடியும் என்று கருதுகிறார்கள். இது என்னன்னா குவிக்கா என்ன காரியங்கள் பண்ண முடியும்ன்ற ஒரு எண்ணத்திலிருந்து ஏற்படுதே தவிர இதுக்கு அப்பாற்பட்டு இதனுடைய ஒரு பின்னணியை எல்லாம் இவர்கள் யோசித்து செய்திருக்கிறார்களா என்றெல்லாம் எனக்கு தோன்றவில்லை. அதாவது உடனடியாக நீங்கள் ஒரு அமைப்புகளை செய்ய முடியும், ஒரு
அமைப்பின் தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேச முடியும் என்றால் அவர் வந்து அதை செயல்படுத்தி காண்பித்து விடுவார் அப்படின்னும் போது நிச்சயமா நடக்கும். குஜராத்தில் நீங்க வந்து நர்மதை அணையின் மேல வந்து ஒரு பெரிய பேனல் போட்டு அவர்கள் கடகடகட நாங்க வந்து நீங்க சூரிய மின்சார உற்பத்தி செய்கிறார்கள். அப்போ நீங்க ஒரு மாநில முதல்வராக இருக்கும்போது அதை அங்கே செய்வதற்கு மோடிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு பல்வேறு நதிகள் இன்றைக்கும் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதன் மேலும் இதே மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து இந்திய அளவில் செயல்படுத்த முடியும். ஆனால் அதை வந்து அவரால் செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு அவர் முயற்சி செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் மொத்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியவில்லை. அன்று அவர் அங்கே குஜராத்துடைய முதல்வராக இருந்தபோது அவரால் அதை செயல்படுத்த முடியும். இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. அப்போ ஆன்மீக தலைவர்கள் சார்ந்து இதை செய்யும்போது உடனடியாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஹர்டல்ஸ் எல்லாத்தையும் சுலபமாக்கிட முடியும்னு ஒரு எண்ணமா இருக்கலாம். இதுல நம்ம வந்து வெறும் அப்பாவித்தனமா வளர்ச்சி மின் உற்பத்தி என்று மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய மதச்சார்பும் இவ்வளவுதான். இந்திரா காந்தி காலத்தில் திரேந்திர பிரம்மச்சாரிக்கும் சந்திரசாமிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க பின்னால் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க. ஒரு நிர்வாண சாமியார் இந்திரா காந்தி தலையில் கால் வச்சு ஆசி வழங்கினார். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சயின்டிஃபிக் டெம்பர்னு அரசமைப்பு சட்டத்தை திருத்தினவங்க. அவங்க 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு போட்டு அரசோட கடமை விஞ்ஞான உணர்வை வளர்ப்பதுன்னு. விஞ்ஞான உணர்வு இவ்வளவுதான். இப்போ ஹரியானாவில் ஒரு நிர்வாண சாமியார் போய் சட்டமன்றத்துக்குள்ளேயே உட்கார்ந்து பேசுகிறார். உங்களுக்கு என்ன கூத்து நடந்து கொண்டிருக்கிறது? இதனுடைய பகுதியாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் இதை செயல்படுத்தலாம், மைதானங்களில் செயல்படுத்தலாம். எல்லாத்தையும் விட நான் அடிக்கடி சொல்றேன், அங்கதான் ரெட்டேபிசம் இருக்கு. உடனடியாக இல்ல ரெட்டேபிசம் இல்லாம ஒரு யோசனை செய்யுங்க. இங்க வந்து ஒரே ஒருத்தர் உத்தரவு போடுவது மூலமாக செயல்படுத்த முடியும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து சஃப்ரோன் டேபிசம் தான் இது. அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. உண்மையில பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி அணு உலை தொடர்பாக சொல்றது உண்டு. அணு உலை ரொம்ப பாதுகாப்பானதுன்னா ராஷ்டிரபதி பவனுக்குள்ள ஒன்று வச்சுக்கலாமேன்னு. அதுபோல நீங்க ராஷ்டிரபதி பவன் பெரிய திடல் தான். அங்க சூரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி ராஷ்டிரபதி முன்னுதாரணமா இருந்து காட்டட்டும். எல்லாருக்கும் மின்சாரம் நாங்க இதுலயே தயாரிச்சுக்கிறோம். பெரிய அலுவலகங்கள் இருக்கு அரசு. இந்த சென்னையில் கோட்டை எவ்வளவு பெரிய திடல், எவ்வளவு பெரிய இடம் அது. அங்கே செஞ்சு காட்டுங்க. இதுக்கு சாமியார்கள் தானே கிடைச்சாங்க உங்களுக்கு. எதை எடுத்தாலும் அவங்கள முன்னுக்கு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ரமண மகரிஷிலாம் இருந்தார். அப்படி இருந்துட்டு போங்களேன். எதுக்கு இந்த மாதிரி நீங்க இதுக்கெல்லாம் வர்றீங்க? இதுக்கெல்லாம் அவங்களை கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை. சாஃப்ரான் டேபிசம் எப்படி பார்க்குறீங்க? புதுசான சொல்லுது. இல்ல என்னன்னா ஒரு அடிப்படை அம்சம் ஒன்று இருக்கு. அதாவது நீங்க ஆன்மீகத்தையும் அரசியலும் கலக்கக்கூடாது என்ற ஒரு புரிதல் வந்து நியாயமான புரிதல். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது என்ன ஆகும்னா நீங்க இதனுடைய ரிப்பர்கஷன்ஸ் தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. என்னன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தலைவர்களோடும் ஆன்மீக அமைப்புகளோடும் அரசு ஒருங்கிணைந்து சில இடங்களில் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது நாளை வேறு ஏதேனும் தவறுகள் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்படும் போது அரசினால் அதற்கு வலிந்து கேள்வி கேட்க முடியாது, அவர்களை நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு இக்கட்டு வந்து ஏற்பட்டுவிடும், சிக்கல் ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அரசு தனியாகவும் இந்த ஆன்மீக அமைப்புகள் தனியாகவும் அரசியல்வாதிகள் தனியாகவும் ஆன்மீக தலைவர் தனியாகவும் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருப்பது என்பது சரி. அதாவது இதுல சிக்கல் வந்து நீங்க இதனுடைய ஏன்னா இது என்ன விதமான பாதிப்புகள், பாசிட்டிவ்ஸ் பற்றி நம்ம பேசுறோம். இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஒன்று இருக்கு. நெகட்டிவ்ஸ் என்னன்னா இது தனிநபர் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளாக ஆசிரமங்கள் உருவாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் வந்து வெளிச்சத்திற்கு வரும்போது அரசினால் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ நீங்க வந்து ஒரு தயக்கம் ஏற்படுத்தான் செய்யும், ஒரு தாமதம் ஏற்படுத்தான் செய்யும். அப்போ திருப்பி மீண்டும் அரசுக்கு தான் அது வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு பொதுவான இடங்களில் அரசு சார்ந்த இடங்களில் அதை மட்டும் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துமே ஆனால் இந்த மாதிரியான பின்வாடி வரக்கூடிய விமர்சனங்களிலிருந்து தவிர்க்க முடியும். பாபாக்கு ஒரு எச்சரிக்கை தான் சொல்லணும். நம்ம இஸ் கிரியேட்டிங் டூ மெனி ருஸ்புட்டின்ஸ் டு ஹேண்டில். அவ்வளவுதான். ஒரு ருஸ்புட்டியனுக்காக ருஷ்யா என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியும். நிறைய இப்படி உருவாக்கி விட்டாங்க. இவருக்கே ஆபத்தா போய் முடிய போகுது. பாபா ராம்தேவ் வந்து அபரிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு குறுகிய காலத்துல. அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இல்லாம இத்தனை நிறுவனங்களால் அவரால் தொடங்கி இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஆசிரமங்களுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால நிறைய இடங்கள்ல சோலார் பவர் தொடர்பான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு அரசு கருதுது. அப்ப மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க. மக்களுடைய மனப்போக்கு இந்த மரபு வழி ஆன்மீகத்திலிருந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த நவீன யுக ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சப்போர்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மக்கள் மேலும் மேலும் கூடுதலான சிக்கல்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதிலிருந்து மீள்வதற்கு சரியான வழிகாட்டுதல் அரசியலிருந்து கிடைக்கல. அப்ப மதம் மனிதனுக்கு ஆறுதல் தேடுகிற ஒரு இடமாயிடுது. அங்கதான் மார்க்ஸ் சொன்ன அபினாக அது பயன்படுது. உங்களுக்கு ஒரு கெட்ட அர்த்தத்தில் அவர் சொல்லலை. மயக்கம், மறப்பதற்கு, தன்னை சுற்றி இருக்கிறவற்றை மறப்பதற்கு, அப்படி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா புதிய பணக்காரர்கள் ஏராளமாக உருவாகி இருக்கிறாங்க. அவர்களுக்கு, இந்த புது பணக்காரர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா இதை காப்பாற்றிக்கிறது எப்படின்னு தெரியல. ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கு.
எவ்வளவுக்கு வாழ்க்கையில் நிச்சயமின்மை கூடுகிறதோ அந்த அளவுக்கு இவர்களுக்கான செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அப்படிதான் எல்லாரும் போய் அங்கே விழுந்துட்டு கிடக்கிறாங்க. அங்கே போய் வழிகாட்டுதலை எதிர்பார்க்கிறாங்க. அரசுடைய செயல்பாடு தான், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குளறுபடிகள் தான் காரணம். புது பணக்காரர்கள் உருவாகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த தொடர்புகளை வந்து அவங்க கட்டமைக்கிறதாக இருக்கட்டும், மக்களை சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள், அதை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசுடைய கையில தான் இருக்கு. இப்போ மக்களுடைய மனப்பாங்கு மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை அரசுடைய அந்த நிர்வாக குளறுபடி அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அரசாங்கத்துடைய நிர்வாக குளறுபடி இல்லை. இது நான் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடியது 1991 திறந்த பொருளாதார சூழ்நிலை இந்தியாவில் ஏற்பட்ட பிற்பாடு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாறுதல். இது நீங்கள் 80களுக்கு முன்னாடி 90களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு பொது உடைமை தத்துவம் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து தமிழ் சமூகத்திலும் சரி இந்திய சமூகத்திலும் எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தி இருந்த சூழ்நிலை இருந்து. ஆனால் 91 பிற்பாடு திறந்த பொருளாதாரம் என்ன ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுத்தது, சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்தது, வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்தி கொடுத்தது. அதே சமயத்தில் அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையும் அதிகப்படுத்தி விட்டது. இதை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம வந்து இதை ஒழுங்குபடுத்திக்கணும். நம்ம வந்து நமக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை இந்த பணத்தை, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நிச்சயமற்ற தன்மையாக போய்விட்டது. அப்போ அவளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு தேடல் ஒன்று அந்த சமயத்தில் ஏற்பட்டு விடுகிறது. ஏதேனும் ஒரு வகையில் இதை நாம் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு பெரிய உளவியல் சிக்கல். கடந்த 20 ஆண்டுகளாக நாம் இந்திய சமூகத்தில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய உளவியல் சிக்கல். வேலை வாய்ப்பு எந்த நேரத்தில் வேணாலும் பறிபோய்விடலாம், நம்முடைய எதிர்காலம் எப்போது வேணுமானாலும் வந்து தடைபட்டு போய்விடலாம். இது அத்தனையுமே இந்த நிச்சயமற்ற தன்மை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. உலகம் முழுவதும் மக்கள் இப்படிதான் ஆசிரமங்களை நோக்கி, ஆன்மீக தலங்கள் நோக்கி போறாங்களா, இல்ல இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கிறதாக புரிஞ்சுக்கலாம்? அதாவது அறிவியல் கண்ணோட்டம் வளர்ந்திருக்கிற இடங்களில் அது வேறு செய்தி, புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கிற இடங்கள். ஆனால் பொதுவாக இந்த போக்கு இருக்கிறது. இங்கே கூடுதலாக இருக்குது, இன்னும் சில பகுதிகள் அது குறைவாக இருக்குன்னு சொல்லாமல் தவிர இந்த போக்கு இருக்குது. என்னென்னா இந்த புதிய பொருளாதார கொள்கை இது போன்ற காரணிகளை நாம் சொல்லுகிற பொழுது என்ன மறந்துடக்கூடாதுன்னா, எவ்வளவுக்கு அது ஒரு சிறுபான்மை கூட்டத்தை வளர்த்திருக்கோ அந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்களை முழு ஓட்டாண்டிகளாக மாற்றியிருக்கு. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட காலம் எது? விவசாயமே வேண்டான்னு ஒரு பிரதமர் அறிவுரை சொல்லக்கூடிய காலம் எது? இப்படி ஒரு காலம்தான் யாருக்கு செல்வாக்கு அமையுதுன்னா இந்த சாமியார்களுக்கு, ஆன்மீக வணிகர்களுக்கு அது வாய்ப்பாக அமையுது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.